ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சூரியோட நடிப்பில் வெளியான கருடன் படத்தை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, ஃபஸ்ட் இந்த கதையை எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கலந்த ஒரு விசுவாசமுள்ள ஒருத்தருடைய கதை அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, நம்ம சூர்யா அவர்கள் வந்து இதில் சொக்கனா வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உன்னி முகுதன் தென் நம்ம சசிகுமார் இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்காங்க. திக் ஃப்ரெண்ட்ஸாக சின்ன வயசுலேருந்தே இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எந்த விஷயத்தை செஞ்சாலும் ஒன்றாவே செய்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. ஸோ இதில் நம்ம உன்னி முகுதன் கிட்ட ஒரு விசுவாசியாக இருக்கிற ஒருத்தர் தான் நம்ம சூரி சொக்கனா நடிச்சிருப்பார். இதில் சொக்கன் அப்படின்ற ஒரு பேரில் தான் அவருடைய கேரக்டர் வந்து மூவ் ஆகும். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா எந்த நேரத்துலையுமே அவருடைய முதலாளியான தன்னுடைய உன்னி முகுந்தனை வந்து எந்த நேரத்துலையுமே விட்டு கொடுக்க மாட்டார். எல்லா விஷயத்துலையும் கூடவே இருப்பார் நம்ம சூரி. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன பிரச்சனைனால நம்ம உன்னி முகுந்தன் வந்து நம்ம சசிகுமார் மேலே ஒரு சின்ன வெறுப்பு ஏற்படுது. அது வந்து அந்த சீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அந்த சீனில் அதாவது நம்ம சசிகுமாரோட கேரக்டர் படம் முழுக்க முழுக்க ஒரு நேர்மையான ஒருத்தர் உள்ள ஒரு கேரக்டராக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம உன்னி முகுந்தன் செஞ்ச ஒரு தப்புனால இவங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன பிளவு ஏற்படுது. ஸோ அந்த நேரத்தில் நம்ம சூரி என்ன பண்ணுறாரு அப்படின்றது அந்த கதையாகவே இருக்கும். ஸோ படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக அவங்க கேரக்டரோட இன்ட்ரோ எல்லாமே போகும். இவங்களுடைய லவ் இந்த மாதிரி நிறையா கேரக்டர்ஸ்குள்ளே இன்ட்ரொடக்ஷனாகவே இருக்கும். தென் அந்த கிளைமேக்ஸ் இந்த இன்டர்வலில் வேறு மாதிரி பண்ணியிருப்பாங்க. அந்த இன்டர்வலுக்கு அப்புறம் படத்தோட கதை முழுக்க முழுக்க அப்படியே மாறும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்டர்வலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு விசுவாசியாக இருந்த ஒருத்தர் இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு நேர்மையாளியாக என்னென்ன பண்ணுறாரு அப்படின்றது தான் நம்ம சூரியோட கதை இதில் இன்டர்வலுக்கு அப்புறம் மாறும். ஸோ அதுக்கப்புறம் கதைகள் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அடிதடியோடும் எமோஷனல் சீன்ஸோடும் மாசாக சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. முக்கியமாக சூரிக்கு இந்த மாதிரியான ஒரு படம் கன்ஃபார்மாக அமையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கதையில் சூப்பராக வாழ்ந்திருக்காரு நம்ம சூரி. தென் இதில் முக்கியமாக நம்ம சசிகுமார் தென் உன்னி முகுந்தன் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரோல் வந்து இந்த படத்தில் இருந்திருக்கு. ஸோ அந்த ரோலை அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ சூப்பராக பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க மட்டும் இல்லாமல் நம்ம ரேவதி சர்மாவாக இருக்கட்டும், நம்ம பிரகிடாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி ரோஷினியாக இருக்கட்டும், இல்லைனா நம்ம வடிவகரசி அம்மாவாக இருக்கட்டும், எல்லாரும் அவங்கவுங்க கேரக்டராக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கவுங்க கேரக்டர் அவங்கவுங்க பண்ணனால தான் படத்துடைய கதை வந்து ஃபுல்ஃபில் ஆச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ சமுத்திரக்கனி அவர்களுடைய கதை தான் இந்த படத்துடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டாகவே இருக்கும். ஸோ அதிலிருந்து தான் அந்த கதையே மாறும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒவ்வொருத்தருடைய கேரக்டரும் பார்த்து பார்த்து நம்ம டேரக்டர் பண்ணனால தான் செம்மையாக படம் வந்து அமைஞ்சிருக்கு. படத்தை எல்லாரும் போய் பாருங்கள். எல்லாரும் பார்க்குற ஒரு படம் தான். ஃபேமிலியாக போய் பார்க்கலாம். சூப்பரான படம், பிளாக் பஸ்டர் படம்னே சொல்லுவேன். ஓகே, படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி இந்த படத்தை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ வீடியோ. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இந்த விடைபெறுறது உங்கள் ஜஸ்வின். மறந்துட்டேங்க, நம்ம யுவன் சங்கர் ராஜாவை பற்றி சொல்ல மறந்துட்டேன். என்ன மாதிரியான ஒரு பிஜிஎம் போட்டிருக்காரு, சூப்பராக இருக்குது அவருடைய பிஜிஎம். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.